சார் வணக்கம். 1 மினிட் கரண்ட் அஃபேர்ஸில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலாகும் பொது சிவில் சட்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விதியை 44 ஓகேங்களா அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. எதில் வருதுன்னா டிபிஎஸ்பின் கீழ் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலம். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அதிக புவிசார் குறிப்பிட்டுள்ள மாநிலங்கள் 10 மாநிலங்கள் நம்ம தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஓகே, முதல் மாநிலம் இது உத்தரப்பிரதேசம், நம்ம 2ஆம் இடம் தமிழகம். எத்தனைனா 61 பொருட்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிக சிறப்பான செயல். ஓகேங்களா? முதல்ல எப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 டார்ஜிலிங் டீ தான் முதல்ல வழங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை போட்டிருப்போம். ஓகேங்களா? மைசூர் சில்க், தஞ்சை ஓவியங்கள் உட்பட 429 பொருளுக்கு இதுவரை புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? முதல்ல 1999ஆம் ஆண்டு வழங்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இதோடைய முக்கிய நோக்கம் என்ன? ஒரு இடத்துல விளையக்கூடிய பொருள் அதுதான் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ ஈரோடுனா மஞ்சள், அதுக்கு ஃபேமஸ். அதனுடைய காப்பிரைட்ஸ் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது. ஒரு டூப்ளிகேட்டான ப்ராடக்ட் திருப்பதினா லட்டு அப்படின்றது அதுக்கான ஒரு இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடியதான் அதை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான சார். ஓகேங்களா? அதேமாதிரி அந்த தரத்துக்கும் தனித்துவத்துக்கும் ஒரு உத்தரவாதம் அளிக்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஜியோ டேக் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தூத்துக்குடியில் கடலை மிட்டாய், ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? திருநெல்வேலினா அல்வா. ஓகேங்களா? ஸோ அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய சிறப்புக்கும் அதோடய தரத்துக்கும் தகுதிக்கும் கரெக்டான உத்தரவாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் இதை கொடுக்குறாங்க ஜியோ டேக். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. புவிசார் குறியீடு வழங்கும் சட்டம் பாருங்கள் 1999. ஓகேங்களா? 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஓகேங்களா? வேறு யாரும் அதன் பெயர் விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தான் இதை வந்து வெளியிடுறாங்க ஜியோ டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இது மாதிரி 1 மினிட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.